நமோ நாராயணா நமோ நாராயணாய நமக. காரணத்தின் பூரணத்தில் கருத்திலே கொண்டு மாரணம் அடிக்கும் நாரணன் புகழ்பாடும் நாரதன் என்னும் பெயரை பெற்றனான். இன்று அதிகாலையில் எழுந்து கர்மா அனுஷ்டானங்களை முடித்து கதிரவனை தரிசித்து கையிலேயே சென்றடைந்தேன். அங்கே நாடு எழுத்து போடு நடுவே நரம்பு இருக்கும் காலம் தலையும் சென்றால் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்து முதல் மூன்றாம் எழுத்து விட்டார் பரமனுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய நாடு எழுத்து போடுகிறது புகையிலை. புகையிலை என்ற வார்த்தையிலே பூ என்கிற எழுத்தையும் ஈ என்ற மூன்றாவது எழுத்தையும் எடுத்துவிட்டால் அடுத்து இருக்கக்கூடியதுதான் அந்த கைலை. அப்பேற்பட்ட கையிலையும் மலையில் விட்டு இருக்கக்கூடிய அத்தையிலே கரம் அத்தையிலே நடம் அத்தையிலே இந்த புத்தியிலே நெத்தியிலே சதாசிவன் விட்டிருப்பானது நேர்மையாய் பாரடி வாழை பெண்ணே என்று போற்றக்கூடிய மும்மூர்த்தி முதல்மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் சிவபெருமான். அவரை தரிசித்து அவரின் இடர்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆரணத்தை ஏகபத்த கண்டத்தை அம்பரத்தை ஆதியானன் காரண சக்தி கமல புத்தி கமல மலர் கருணை மலர் காட்சி தந்து வாரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் சம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் பொற்கோலமான திருவத்தாயை பூர்ண மகேஸ்வரிய புகழ்வையை நானே என்று சொல்லக்கூடிய இச்சா சக்தி கிரியா சக்தி யோக சக்தி ஞான சக்தி அந்த மதவ சக்தி இல்லை என்றால் நமக்கு ஏது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சித்தி என்று சொல்லக்கூடிய அந்தர நாட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் தொண்டு. நாரதராக வேடமென்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா பூவந்தியை சேர்ந்த KMP மணிவண்ணன் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக பொன்னாடி போத்துக்கு வருகின்றார்கள். மாலை எடுத்து மானத்தை காக்கக்கூடிய ஆடை போர்த்திய நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்தவுடனே மாலை வந்துவிட்டது. நல்லதோர் இந்த இனிய நேரத்திலே இந்த ஆடையை வைத்து அற்புதமான ஆழ்ந்த கருத்துக்களிலே இந்த அண்ட சராசரங்களிலே நல்லதொரு கலகம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் கலகம் இல்லை என்னால் உலகம் வைய முடியாது என்ற காரணத்தினால் அப்பேற்பட்ட அற்புதமான கீர்த்தி பெருகக்கூடிய அப்பேற்பட்ட புகழ் மாலை மாணிக்க மாலை மலர் மாலை எல்லோருக்கும் எம்மாலை என்று கூறக்கூடிய அப்பேற்பட்ட 33 கோடி தேவர்களும் சேர்ந்து தூக்கி சுமக்க முடியாத ஒரு மாலையை இந்த பூலோகத்திலே ஒரு தெய்வத்துக்கு அணிந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் புகழ் என்று சொல்லக்கூடிய மாணிக்க மாலை. அந்த மாணிக்க மாலை யார் சுமந்தது, யார் யாருக்கு போட்டார்? அவர் என்ன சிவனுடைய மகன் என்று போற்றக்கூடிய ஐயப்பனுக்கு தான். எத்தனையோ பேர் தூக்க முடியாத ஒரு மாலையை தூக்கி அவர் கழுத்திலே போடக்கூடிய மாலையும் மாலைக்கு உகந்தவர் மணிகண்டன் அல்லவா? சரி வரட்டும், என்ன வந்திருக்கிற ரொம்ப விவரமான ஆளு. என்ன என்ன சொன்னாங்க? பூவந்தியார் வந்திருக்காரு மறைக்காத எனக்கு தெரியும். நொங்க கலட்ட போறாங்களா என்ன ஸ்பானர் அமைச்சு வச்சிருக்கு. எங்கு சென்றால் நல்ல ஒரு கழகம் கழகத்தினால ஏற்க வேண்டும் துலகம். அப்பேற்பட்ட துலகம் என்று போட்டக்கூடிய துவக்கத்திலே ஒரு அற்புதமான கீர்த்திகளை வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் சிவனின் நிழற்பகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆரணத்தை ஏகபத்திய கண்டத்தை அம்பரத்தை அதியனன் காரண சக்தி கமல புத்தி கமல மலர் கருணை மலர் காட்சி தந்து வாரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் செம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் பொற்கோலமான திருவத்தாயை பூர்ண மகேஸ்வரியை புகழ்வையை நானே என்று சொல்லக்கூடிய இச்சா சக்தி கிரியா சக்தி யோக சக்தி ஞான சக்தி அந்த மகாசக்தி இல்லை என்றால் நமக்கு ஏது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சித்தி என்று சொல்லக்கூடிய அந்தர நாட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் தொண்டு. அடுத்து வைகுந்தம் என்றேன். அங்கே காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் மடியலக்கு மாயலகன் மாயா அவதாரம் என்று போற்றக்கூடிய மரக்காலுக்கு சொந்தக்காரன் யார்? அந்த அழகமலையார் அல்லவா? என்ன அப்பேற்பட்ட அவரைனால் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்திற்கரசியை செய்ய கண்ணா உருவ செஞ்சுடர் ஆலி வல்லான உலகுண்ட ஒருபாய் திருமார்பா ஒருவர் காற்று வைய வகையனால் உடனின்று ஐவருள் எண்ணல் புகுந்து ஒழியாது அபித்திங்கடன் என்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசையில் இந்த அம்மானே என்னும் அருளாசிகள் தன்னை வழங்கும் மெஷி திரு வேங்கடபாவ என்பவர் பாதையில் இசையிலும் சண்மும் வியபவா மச்சா கூர்மா கோலா ராம 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 ராமா கோபாலா மாபாபா எனும் பத்தவதர கதாபாத்திரத்தை பார்த்தேன். அவரின் வளர்ந்த மார்பிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இடது பாட்டிய மகாலட்சுமி கடாட்சியங்களை பெற்று சுவர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட நம்ம கண்டத்தை படைக்கக்கூடிய அதிபதி
பிண்டக்கடவுள் என்று போற்றக்கூடிய தந்தை பிரம்மதமனை பார்த்தேன். அறத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அந்த கூலத்திலே மூலத்திலே பிரமன் தான் இருந்து வாசி முடிக்கிறான், பிண்டம் கிடைக்கிறான் என்று போற்றக்கூடிய இந்த கண்டம் திகழ அப்பேற்பட்ட பிரமனின் ஆவலை குடிகொண்டிருக்கக்கூடிய எனது தாய் கலைவாணி நீயுலகில் இருப்பதும் கல்வியினர் கவிவல்லோரின் நிலையாக பிறப்பதும் அவர் நாவில் குடிகொண்டிருப்பதும் நிச்சயமே அன்றோ. சிலைவாணனாய் புயம் கடலிருந்து சிவனுற்றார் தலையாதி கொடுத்திரும் செங்குந்தரும் உயர் நிலையாக பெற்றிடு நீங்கள் எல்லோரும் தயை செய்வீர்களே. புலவர்களும் புறவலர்களும் பாவலரும் நாவலரும் அணிந்து போற்ற அன்னையின் கலைவாணி இது திவாடி அமரேந்திராதி தேவர்களை சந்திக்கும் மனம் இதுவரையின் சேவைக்கு தேவையான கலகத்திற்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம்? நாராயணா அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோசர பிரியா சூர்யா, கனக பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள். இந்த இனிய நேரத்தில் எங்கு சென்றாலும் கலகம், இரவிலும் கலகம் பகலிலும் கலகம், கலகத்தை செய்து உலகத்தை உய்ய வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 3 வித கலகம், நற்கலகம், துர்க்கலகம், பொற்கலகம் என்று சொல்லக்கூடிய நற்கலகங்களை செய்து அதை ஒரு கலகமாகவே மாற்றுவது புத்தநல தொண்டாக இருந்தாலும் ஆராற்றம் ஈடேற்றம் கண்டு அதற்கான வழியை நீ கொண்டு சீற்றமில்லாமலே தொண்டு ஆதிசிவனுக்கு சேர்ந்திடும் நித்தம் 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 இன்று நிச்சயம் இன்று அவசியம் கலகம் கூடக்கூடிய மேடையிலே கலகம் உண்டு. அறிவாளிகள் இருப்பவர்களின் போதனைகளை விண்டு பண்டு தொட்ட அடிப்படையின் காரணம் அல்லவா எல்லாம் அல்ல இறைவன் உலகத்திலே மும்மூர்த்திக்கு முதல்மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் விநாயக மூர்த்தி அல்லவா. அவருடைய கீர்த்தியை பெற வேண்டும் என்றால் நமது கலகம் செம்மையாக தொடங்க வேண்டும் என்ற காரணத்தினால் விநாயகனை பணிந்தாலே வினைகள் கைகூடும் என்று கூறிக்கொண்டு கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. முகத்தோடும் முகத்தோடும் பணவரை மணவாளனே. திருமாலும் உனக்கு மாப்பிள்ளை போலும் சிவனான தேரோட்டும் பாகம். திருமாலும் உனக்கு மாப்பிள்ளை போல் சிவனான கல்யாண தேரோட்டும் பாகம். திருமாலும் உனக்கு ஆண்டவன் படைப்பில் அத்தனைக்கும் அறிவை படைத்திருக்கிறான். காரணம் மரத்துக்கு ஓரறிவு, முழுப்பூச்சிக்கு ஈரறிவு, மீன்களுக்கு 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு ஏன் கொடுத்தான்?
இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது உண்ணலாம், இது உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். தூங்கும்போது மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, அருள் இல்லாதவருக்கு அபுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இபுலகம் இல்லை. அதே நேரத்திலே அருளும் பொருளும் இல்லை என எவர்களுக்கும் எந்த உலகமே சொந்தமில்லை என்ற காரணத்தினால் 30 தேவர்களும் 48,000 பொங்கவர்களும் கருடர், கிண்ணரர், கிம்புருடர், வித்யாதரர், யக்ஷர், காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலே அருள்மயம் இல்லை என்ன அவர்கள் உலகத்திலே எங்க வேலைகள் கிடையாது. பொருள் என்று நிறைந்ததுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்விலே தாயினுடைய கருவிலிருந்து கல்லற பகவரும் அப்பேற்பட்ட மாபெரும் மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவசியம். சில்லறை என்ற பணம் அல்லவா, பணம் இல்லை என்ன மனிதன் பிணத்துக்கு சமம் என்ற காரணத்தினாலதான் என்ன பணம் நிறைந்த உலகம், பணம் படைக்கக்கூடிய இந்த தன்மையான இந்த பள்ளம் படைக்கக்கூடிய இந்த உள்ளத்திலே என்ன நாம என்ன செய்யணும் அப்படி என்ற காரணத்தினாலதான் எங்கு சென்றாலும் பணம் இருக்கிற காரணத்தினாலதான் பணம் என்ற ஒரு என்ன கொடுத்தவன் என்ன பண்றேன், கொடுக்கிறவன் என்ன பண்றேன், கொடுத்தவன் திண்டாடுறேன், வாங்கினவே ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாட்டமா இருக்கேன், வந்து வர்ற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலதான் உலகத்துல ஏமாறவே இருக்கிறது, ஏமாத்தனவே இருந்து கொண்டே இருக்கிறான். அதுதானே இந்த உலகம். எங்கு சென்றாலும் பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்லும் பல புண்ணியவான்கள் உள்ளத்தை நாடி கண்ணியவான் வீட்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சான்றோர்கள் வாக்கு. அந்த வாக்குக்கெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு வேலை கிடையாது. இந்த 2024 உலகம் எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் பேசுகிறான், நாடு கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு அப்படின்னா நாடு உலகம் கெட்டா வச்சு கிழக்க உதிக்கிற சூரியன் கிழக்க உதித்து மேற்கே மறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இதை யாராலும் மாற்ற முடியுமா? ஆகையினால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சுருக்கமா மனிதன் தான் மாறிக்கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால அதை எவனுமே உணர்ந்து பார்ப்பதே அல்ல. தன்னுடைய முதுகு தனக்கு தெரியுமா? அதனால அடுத்தவர்களை குறை கூறி கொண்டே இருப்பதே மனிதனுடைய தன்மையுடைய வேலையாக இருந்த இந்த உலகத்திலே பட்டுப்போன மரமாகப்பட்டது எரிக்க உதவுகிறது, சில சாமான்களுக்கு உதவுகிறது. அப்பேற்பட்ட மரத்தை பட்ட மரத்தை மனிதன் மத இனத்தினால் கலப்பையாக செதுக்கி பூமியை கிண்டி பல தானியங்களை விதைத்தவனால் அதனால் விளையக்கூடிய தானியங்களினால் பல சிவராசிகளுக்கு உணவாக செல்லக்கூடிய தன்மை இந்த பூமியில உண்டு. ஆனால் மனிதன் இறந்து விட்டால் எதற்கு உதவுகின்றான்? எதற்குமே உதவாத இந்த மனிதன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் என்ன வெகு நாளைக்கு நம்ம சாசுவதமாக இந்த பூமியில இருக்க போவதாக மனிதன் கனவு கண்டு கொண்டிருக்கிறான். அது உண்மையே கிடையாது. என்ன மனிதன் இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்றோம் அப்படின்னா அவன் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் முடிவிலே இறந்த பிறகு அந்த பிரேதம் என்ற வண்டியை பணம் கொடுத்துட்டே வாங்கிட முடியும். இல்லைன்னா ஓசியா வருவானா? அதான் சொல்றல, தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற ஒரு தாய் அப்படின்னா அந்த பிரசவம் ஆகணும்னா அங்க இன்னைக்கு பணம் இருந்தா தான் சுய பிரசவமே ஆகுது, அங்கேயும் பணம் தான். அப்படி பிறந்த மனிதன் சீமானா கோமானா பூமானா மண்ணிலே வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிவு கட்டத்தில் இறக்கும் தருவாயில இறந்த பிறகு அவனை கொண்டு மண்ணில் ஐக்கியம் அமுக்கணும் அப்படின்னா அங்கேயும் பணம் இருந்தா தான் குழியே தோண்டும். குழி தோண்டு மட்டுமா என்ன, அவன் சொன்ன அடிய முறையா தோண்டுவேன். என்ன என்ன அதனாலதான் உலகத்துல என்ன சீரடி என்று போற்றக்கூடிய ஓரடியா, ஈரடியா, மூன்றடியா, 4 அடியா அப்படின்னா சீரடி சாய்பாபா என்று போற்றக்கூடிய ஒரு மனிதன் இந்த தத்துவத்தை இந்த உலகத்துல சொன்னான். அவர் இருக்கிற ஆலயத்துலதான் வேப்ப இலையாகப்பட்டது முனி கசக்கும், அடி இனிக்கும். அந்த தத்துவம் அந்த சீரடி சாய்பாபா ஆலயத்தில் இன்றும் தத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் கூறுகிறேன் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையும் பிறக்கும் பொழுது இனிப்பாக இருக்கும். அவன் பிறந்து மனிதன் முத்த 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 கசப்பாக மாறிவிடுகிறான். அந்த கசப்பின் தன்மை யார் உணர்ந்து கொள்கிறார்? அதனாலதான் பரந்தாண்டா உலகத்தில் நிரந்தரம் என்ற காரணத்தினாலதான் பெரிய பெரிய ஆலயங்களிலே கோவில்களில் 3 அடி 4 அடி உயரத்தில் உண்டியலை வச்சு அழகு பார்க்கிறான். அந்த உண்டியல் நிறைய வேண்டும் அப்படி என்ற நிறைய கணக்கெல்லாம் இருந்த காரணத்தினாலதான் கடவுளை போய் மனிதன் வரிசையில் நின்று பணம் எடுத்து சீட்டெடுத்து வாங்கி வரிசையில் நின்று கடவுளை கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை மனிதன் தரிசிக்கணும் அப்படின்னா அதை சிரமப்பட்டு வரிசையில் நின்று கடவுளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் மனிதன் நின்று நீ கும்பிட்டது பார்த்தது போதும் அடுத்தவர் பார்க்க வேண்டாம்னு புரடியை பிடிச்சி பின்னால் இழுத்து விட்டுருவேன். காரணம் என்ன? எல்லாமே பணம் பண்ற வேலை தான். அதனாலதான் பணமா குணமா காசா லேசா, லேசா காசா, காசா லேசா. என்ன எங்க செந்தில்நாதன் கூறியதை போல இன்னைக்கு இந்த உலகத்துல பணம் எங்கே
சிரித்து கூத்தாடுகிறது. அப்படி என்ன ஒயின் ஷாப்ல தான் இன்னைக்கு படமே சிரிக்கிறது கூத்தாடுகிறது. என்ன அந்த இடத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்ற காரணம் குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனித நிலை பிழைக்கும் மனித நிலை. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனித நிலை பிழைக்கும் மனித நிலை. கூட்டம் நாடு தப்பாதி என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத நாளை அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில்லை நிலைக்கும் மனிதனில்லை. மதித்துமே துணிவுமே கொள்ளி முயன்று மேலும் பாடுபட்டார் வெற்றியும் மனவந்தியிலே குப்பையிலே பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனிலே இழைக்கும் மனித நிலை. மனவந்தியிலே குப்பையிலே என்ன குணமா பணமா அப்படின்னா கூட்டி ஒதுக்கின குப்பை தான் இன்னைக்கு கோபுரம் ஆகும். என்ன சில கோபுர தரிசனமே கோடி புண்ணியமுடா என்ற காரணத்தினால்தான் உலகத்தில் அவரவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது மண்ணு என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணு என்று சொல்ல காரணம் பூமி தாய். இந்த பூமியை தொட்டு வணங்கினாலே புண்ணியம் கிடைக்குமடா அப்படி என்ற ஒரு புலவன் இந்த உலகத்துல சொன்னான் அல்லவா. அதனாலதான் புண்ணியம் நெடுவரையாம் பொதிகை எரியில் இருந்து கண்ணிடை ஒரு சான் கொன்று கணேச மிக பெய்குணர்ந்து ஆகுருதி மிகுந்தோன் பெரு விரலில் 24 கோள் ஒன்று உண்டாக்கி குறித்திடும் அளவு மேடை. இந்த மேடை புதுமையான மேடைகளாக இருந்தாலும் இந்த மேடையினுடைய தத்துவத்தையும் உள்ளடக்கி பாடப்பட்ட காரணத்தினால் இந்த ஒரு தாய் எப்படி கருவறையில் ஒரு குழந்தையை சுமந்து இந்த உலகத்திலே பெற்றெடுக்கிறார் என்றால் அதை போலதான் சகல சீவராசிகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது இந்த பூமி. பூமி பாவம் என்ற செயலாக்கம் என்ற காரணத்தினால் நாளறிவு படைக்கக்கூடிய ஒரு பறவையாகப்பட்டது இந்த பூமியில வாழக்கூடாது என்று ஆகாயத்தில் பிறந்து ஆகாயத்தில் வாழ்ந்து ஆகாயத்தில் முட்டை கிடும் பொழுது அந்த முட்டையாகப்பட்டது பூமியை நோக்கி வருமா. அப்படி வருங்கால் பூமியில ஒட்டுவதற்கு முன்பதாகவே முட்டை வெடித்து குஞ்சாகப்பட்டது மீண்டும் விண்ணை நோக்கி பறக்கக்கூடிய தன்மை ஒரு பறவைக்கே ஒரு தன்மை இருக்கும் பொழுது மனிதனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது உண்ணலாம், இது உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தானே மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட 6 அறிவு படைக்கக்கூடிய மனிதன் என்ன இன்பமா துன்பமா? அப்படி என்ன இன்பத்தை மனிதன் நேசிக்க நினைக்கிறான், துன்பம் வரும் பொழுது விழுந்து படுக்க நினைக்கின்றானே.
என்ன துன்ப நிலை தாயினுடைய கருவறையில் இருந்து வரும் பொழுதும் துன்ப நிலைதான், அவன் இறக்கும் தருவாயிலையும் துன்ப நிலைதான். என்ன துன்பம் வரும் பொழுது விழுந்து படுக்க நினைக்கிறேன் மனுஷன். நல்லது எந்த இடத்துல நடக்குதோ அங்க ஓடுவை முன்ன நிற்கிறான். ஆனா ஒரு இடத்துல அடிக்கடி நடக்குதுன்னா அங்க பின்தங்கிறான். அது மட்டும் மனிதன் செயல்பட்டு எப்படி நடக்கின்றானோ அதை போல உலகத்துல ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை அவதப்பாலாக்கி கொடுத்து ஆறாரோ ஆறிராரோ என்று பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கக்கூடிய ஒரு தாயினுடைய தன்மைதான் இந்த உலகத்தில் நிரந்தரம். அந்த தாயினுடைய வடிவத்திலே தான் இந்த உலகத்தில் தெய்வத்தை சில புலவர்களும் விஞ்ஞானிகளும் கண்டார்களை தவிர என உண்மையான தெய்வம் யாருன்னா தாய் தான், பிறகு தந்தை. அதனாலதான் மனிதன் இந்த தாயினுடைய வடிவத்தில் தான் கல்லை எடுத்து செதுக்கி வடித்து இருளாயவன் வேச்சியம்மன் நாயகப்பெருமான் முருகப்பெருமான் கருமாரியம்மன் அப்படியெல்லாம் உலகத்தில் தெய்வத்தை கண்டார்கள். அப்பேற்பட்ட தெய்வம் கருவறையாக இருந்தது யார் அப்படின்னா தாய் தான். அந்த தாய் இல்லாமல் நீ எது நான் எது பின்னேது மண்ணேது என்ற காரணத்தினால் தாயை வணங்கி நமது கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை மோராலயம் எங்க அண்ணனை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சாரி வயசில கொஞ்சம் ஏன் அது யாரோட சற்று கொஞ்சம் அலசல் மன்னன் அப்படின்ற காரணத்தினாலதான் அவருக்கு கொஞ்சம் சற்று வேலையை கொடுப்போமே, எப்படி வர்றாருன்னு பார்ப்போமே அப்படின்ற காரணத்தினால் மாரியை பொழிபவள் மாரியம்மா திருமாரிட பொழிபவள் காளியம்மா அம்மா 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 உலகத்தை மறமருவாள் உள்ளத்துள் நடவும் புரிவாள் பழனும் தந்திடுவாள் பழனும் தந்திடுவாள் பாட்டினில் வந்திடுவாள் வந்திடுவாள். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ மன்னவனோ தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயபுசை தருணமிதே நீ கதீஸ்வரி சிவகாமி தயா சாகரி நீ கதி ஈஸ்வரி மணமாலையும் மஞ்சளும் சூடி கொண்ட கோலம் நீ வரும் நேரம் அம்மா நீ சுமந்த பிள்ளை கொடித்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை மோராலயம் அன்னை மோராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடி பிள்ளை மனிதனோ மிருகமோ தாயிலோ நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே வடிவில் வந்தது எங்கே
சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை வாழ வைத்த தெய்வம் உலகிலே உண்மகம் இல்லாத நீனோ வாழ வைத்த தெய்வம் வானில் சென்ற நீனோ உலகிலே உள்மகள் நீனோ மண்ணிலே வந்து தோன்ற வேண்டுமே பார்க்க வாழ்ந்த மகனே என்று பார்க்க வேண்டுமே எங்கே எங்கே அம்போ நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை தள்ளும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை மோராலயோ அன்னை மோராலயோ அன்னை மோராலயம் அம்மா இருந்தாலும் வந்து இருக்கக்கூடியதன் அந்தவன சோலை இப்பேற்பட்ட பூங்காவன சோலையை பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களும் மலர்களின் அருமணம் கலர்ந்த மாடையும் ஊர்ந்து செல்லும் நீர் ஓடைகளும் அதில் நீந்தி செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்த வனம், கெந்தமாவனம், நர்மதா வனம், பரிகிளி வனம் என்று போற்றக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வனமோ குருஷி வனம் அல்லவா? குருஷி என்றால் பசியை தீர்க்கக்கூடிய இடம் அல்லவா? இப்பேற்பட்ட இடத்தை பார்த்தவுடனே எம்மாதிரி முனிவர்கள் எல்லாம் சிந்தை அடக்கி சிறுபுலன்களை காட்டடக்கி வித்தை அடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற காரணத்தினால்தான் தெரிவிடமான இந்த நந்தவன சோலைக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு என்ற காரணத்தினால் அற்புதமான கீர்த்தியை பெற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நதியோரோ நதியோரம் நதியோரம் நாடம் கொண்டு நாட்டியமாடுது நானந்தம் என் சொல்லே நதியோரம் நாடம் கொண்டு நாட்டியமாடுது வெள்ளே நானந்தம் என் சொல்லே நதியோரம் மேகம் கொட்டினை விட்டு ஓடுவதென்ன மழையை மூடுவதென்ன வெள்ளிரமேகோ ஆள் கொட்டினை விட்டு மூடுவதில்லை மழையை மூடுவதில்லை சொல்லிருக்கு இருக்கு நீ என கைகளில் துள்ளே நான் என் சொல்லே கையிலை கோட்டம் நீ தேவரையாட்டம் உள்ளுவதென்று நெஞ்சை எண்ணுவதென்று வெயிலை தொட்டும் ஆதிமலையாட்டம் துள்ளுவதில் நீரை அள்ளுவதில் புகழ்த்தானோ அத்திர சொல்லிருக்கு சித்திர மூடிருக்கு காதலத்தில் ஊர்வலத்தில் காதலி செல்லே நான் சொல்லே நதியோரம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நாட்டதானம் என் சொல்லே நாட்டதானம் என் சொல்லே என்றாலும் இடத்தை சுற்றி பார்த்தால் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று சற்று ஆராய்ந்து சுற்றி பார்ப்போம். நாராயணா
அலோலம் ஷோ. என ஷோ போடுவதற்கு இங்க முன்னால எந்த ஒரு விஷயமும் அல்ல. என்ற ஆத்மாவுக்குள் என்ற அடக்கத்துடனே லோகத்தை நினைத்து வாழ்வதை பார்க்க போனால் மகரையாள், மற்றையாள் பான சரஸ்வதியாள், பரிவாதினியாள், மகதியாள் என்று ஓட்டக்கூடிய எனது யாழின் இனிமையை காட்டிலும் சுரதமாக வலித்துக் கொண்டிருக்கக்கூடியது சப்தம் தானா? பூ உலக மங்கைக்கு இப்படி ஒரு புனிதமான குரல் வளம் அமையாதல்லவா? ஒருவேளை கந்தர்வலோக மங்கையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் எப்படி சுருதி நயம் புரளாமல் இருக்கக்கூடிய சாரி நயம் உள் நோக்கம் எப்படி இருக்கும்? அதனாலதான் பாடி வைத்தானோ, யாழிய வாயவை எவள வாயவொளி ஏழியல் உள்ளவாள் ஏழையுரை வாய வயலில் ஒளியா வயல் வெளியையோ லியலில் ஒளியாள் இருள் என்ற காரணத்தினால் இப்பேற்பட்ட சப்த நாதகான கீத கோவிந்தம் பாடக்கூடிய அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பெண் எவருக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படியே தெரியாமல் இருந்தாலும் கண்ணம் பெரிதாம் கண்மூன்று முடையதாம் அண்டத்தை போல் அழகியதாம் தொண்டர் உடலுக்கு தித்திக்கு மேங்குபுகள் ஒற்றை கடல் அருகே நிற்கும் கரும்பாக முள்ளும் முரடுமாக வேறு மிருகமாக நம்ம பூவாலத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற காரணத்தினாலதான் ஒரு பொன்மானை நான் தகதிமிதோ, ஒரு அம்மானை நான் தகதிமிதோ,
அற்புதமான ஒரு நன்றி. இந்த நேரத்துல என்ன கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி ஒரு நன்றி கலந்த வணக்கம். ஆகையால் எங்கு சென்றாலும் என்ன கற்பு கணிகளாக திகழக்கூடிய அனுஷியா, நலாயினி, காரைக்காலம்மையார் இவர்களையும் இன்னும் அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படி என்ற காரணத்தினாலதான் என்ன அதிசயமா பின்னிய கூந்தல் கருநிற நாடும் ஜன்மயம் இலக்கணம் அவரது தேகம். பின்னிய கூந்தல் கருநிற நாடும் பெருமை இலக்கணம் அவரது தேகம். பின்னிய கூந்தல் கருநிற நாடும் ஜன்மயம் இலக்கணம் அவரது தேகம். தேவதல் பலத்திடும் காவியராகம் தீமகள் வளர்த்திடும் காவியராகம். தேவதை கிடைத்தால் அது என் யோகம். அபூர்வராகம் அவளது தீயனில் அமுதனும் அவளது பாகம். இசையினில் அமுதன் அவளது பாகம். இந்திர லோகத்து சக்கர பாகம், சக்கர பாகம். ஆகையினால காலத்தை நேரத்தை அனுசரித்து இயல் இசை நாடகம் என சொல்லக்கூடிய சப்தசுரம் 7 சரிகம பதனி என்று ஓட்டக்கூடிய அப்பேற்பட்ட துரிதத்துக்கும் இந்த இடத்திற்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன ஒரே கீட்டத்தோடு அவர்களை சந்திக்க வேண்டும் அல்லவா? அதனாலதான் கலையே பொன்வெளி கூட கவி பாடுதே, கலையே பொன்வெளி கூட கவி பாடுதே, தங்க பிள்ளையே ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே பொன்வெளி கூட கவி பாடுதே. போது விளையாடும் இசையோடு
சிலையே ஒன்றில் கூட கவி பாடுதி சிலையே ஒப்பிலக்கும் ஒளி வீசுதே ஒளி வீசுதே அலையே ஒன்றில் கூட கவி பாடுதே சுந்தரம் நிறைந்த துன்பம் பற்றி அந்த மக்களிவள் எங்கே வந்தார் சுதர் நிலை தகுப்பு கொள்கை நங்கை உலகிய கண்ணசாமிக்கு தகுந்தே ஏன் வந்தால் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அறியலுற்றே ஆதிகள் ஸ்ரீம நாராயண மூர்த்தியானவர் வாமன் அவதாரத்தில் பலியை பழி வாங்கின சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று இரு மாதர்கள் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாகப்பட்டவர் திருப்புறம் திருதலிலே திருமணம் புரிந்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் கிட்டியதால் என் முன்னால் வானகத்தில் ஆயலிட்டு கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, கலியுக கந்தப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்திலே, புனிதமான நேரத்திலே இவர்களை சந்திக்க வேண்டும். யாரோ ஒரு பாவலன் நாவலன் வட்டப்பட்டு வடிவரகன் என்ன பொறுப்பான ஆளு, பொறுப்புக்கு உரியவர் வரட்டும். என்ன என்ன விவரம் இருக்கிறது சற்றமற்று கவனிப்போம். நாராயணா என்ன ஆல்ரவுண்ட் அப்புறம் எதுக்கு வந்தேன்? சும்மா தூங்குறதுக்கு அப்படியே எட்ரன்ஸ் அடி போய் தூங்கிடணும் மேல. கல் கல் எந்த ரேட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்.